ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 94:22 Psalms 94:22. கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கன்மலையுமாயிருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, இந்த பொல்லாத உலகத்துல குற்றமில்லாத இரத்தத்தை அவர்கள் குற்றப்படுத்தி அவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரலாம், உங்களை அநியாயமாக பழி சாற்றலாம், அநியாயமாக உங்களுக்கு விரோதமான பொய்யான குற்றங்களை பிணைத்து கூட்டம் கூடி வரலாம். அதுதான் மேலே உள்ள வசனத்தில் சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்கள் கூட்டம் கூடி பொய்யாக குற்றச்சாட்டுகளை உருவாக்கி பிணைத்து எதிராக வரும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். Dear child of God, the word of God says, the Lord is your defense. No one else will be able to defend the people, those who are coming as a gang against you. They mend lies, words of lies against God's people. They want to shed your blood unrighteously. They want to accuse you unrighteously. But the Lord God says today, He is your defense. The people, those whom you thought will defend you, they have betrayed you. They have had friendship with your enemies, and they are having relationship with the enemies and become a gangsters. But the Lord God will be your defense. He will be my defense. He will be our defense. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அடைக்கலமா இருக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரோ எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி. இரண்டாவது, அவரே என் கன்மலையாயிருக்கிறார், நான் நம்பி இருக்கிற கன்மலையாயிருக்கிறார். He is the Lord who is your rock of your salvation. The Lord God will protect you from every dangerous things of your life. When people rose against David, he went and took refuge inside the cave called Adullam. The same way, today, our Adullam is our Lord Jesus Christ. You can take refuge in Him. He is the rock of your salvation. He will save you. He will redeem you. He will protect you. He will always stand for you. He will stand with you. That is why He is the rock of your salvation. Don't believe anyone. People, those who pretend like they love you, they are not true. They pretend like they care for you, but they do not. They are in company with your enemies. They are in cooperation with your enemies. Don't trust anyone. I am telling you from my experience. We should only believe and trust our God, who is the rock of our salvation. தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மனுஷனையும் எந்த மனுஷியையும் நம்பாதிருங்கள். எல்லாரும் மாய்மாயக்காரர்கள், பொய்யை பிணைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விரோதமாக செயல்படுகிறவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களை கர்த்தர் நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி.
இவர்கள் செய்கிற அக்கிரமம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தலைமுறையாய் சாபத்தை உருவாக்குகிறது என்பதை மறந்துவிட்டு ஊழியத்திற்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் நியாயம் செய்வார். அவரை நம்புங்க. அவர்தான் நம்முடைய ராக் ஆஃப் சால்வேஷன். அவர்தான் நம்முடைய நித்திய கன்மலை. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம். நீரே நாங்கள் நம்பி இருக்கிற கன்மலை. இந்த நேரத்துல உடைய பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமாயிரும். உடைய பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாவலாயிரும். உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.